வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அனிருத்தோடைய கம்போசிஷனில் விடாமுயற்சியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆகிருக்கிற சாங் சவடிகா. ஸோ இந்நேரம் சவடிகா சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சவடிகா சாங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்டி சாங்காக அமைஞ்சிருக்கு. ஸோ சாங்கில் பீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்தோனி தாசன் அவருடைய வாய்ஸ் இந்த பாட்டுக்கு ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருக்கு. அண்ட் விஷுவலாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஏகே இப்போ வெயிட் லாஸ் பண்ணி அந்த கோச் சூட்டில் செமையாக இருந்தார். அவருக்கு ஏற்ற மாதிரியான டான்ஸ் ஸ்டெப்ஸுமே கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓவரால் சாங் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் இந்த சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வைப் மெட்டீரியலாக மாறி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அனிருத்தோடைய சாங்ஸ்க்கு கான்ட்ரவர்சி இல்லைனா ஒரு பேக்லாஷ் கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி அவருடைய நிறைய சாங்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் அவருடைய கெரியருடைய பிகினிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைதிஸ் கொலவெரிட்டி அந்த சாங் எவ்வளோ பெரிய ஃபேமஸ், எவ்வளோ பேர் அப்போ வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு பக்கம் அந்த சாங்கை ரசிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நெகட்டிவ் ரியாக்ஷனும் அந்த சாங் மேலே இருந்துச்சு. கலைவெறியோடு இருக்கிறவங்களுக்கு கொலைவெறி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைமில் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே சாங் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ சவடிகா சாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, இருங்க பாய். இந்த வார்த்தைகள்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் அந்த இருங்க பாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அனிருத் சவடிகா சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பார். அவர் யூஸ் பண்ணது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. ஆனால் ஏகேயோடைய படத்தில் விடாமுயற்சியில் இருங்க பாய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் இருங்க பாய்க்கு ஏகே டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிறதுலாம் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. ஸோ இதுவே ரெண்டு விதமாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது அன்எக்ஸ்பெக்டட் தான், ஆனால் இருங்கபாய்லாம் உள்ளே வந்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறவங்க இருக்காங்க. இருங்கபாய் இல்லாமலே சவடிகா சாங் நல்லாவே இருக்குது, எதுக்கு இதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சவடிகா சாங்க்கு அப்புறம் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ அனிருத் பேக் டு பேக் ட்ரெண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சே தான் சாங்ஸை கம்போஸ் பண்ணிகிட்டே வராரு. இதை அவர் நிறுத்தணும், இது ரொம்ப அதிகமாகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் கிரியேட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சியோடைய சவடிகா சாங்ல இருங்கபாயை உள்ள பிளேஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூலி படத்துலேருந்து சிக்கிட்டு வைப் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன பார்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த சாங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஆரோடைய ஒரு பழைய வீடியோ கிளிப் அவர் வாயிலே மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ அவருடைய வாய்ஸை வச்சு தான் இந்த சாங்கை இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வீடியோ இல்லை, ஒரு பழைய வீடியோ அப்படின்னாலுமே அது ஃபேமஸான ஒரு கிளிப் தான். இத்தனை வருஷத்தில் நிறைய தடவை அந்த கிளிப்பை நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ கிளிப்பை வச்சு நிறைய வீடியோ மீம்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. அதே மாதிரி விடாமுயற்சியோடைய டீசர் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா டீசருக்கு அனிருத் கம்போஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கடவுளே அஜித்தே அதே மியூசிக்கை தான் அப்படியே இங்கே போட்டிருக்காரு. அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி போட்டாருன்னா நம்மளால் சொல்லிட முடியாது. பட் ஆனால் அது ரெண்டுமே சிங்க் ஆச்சு. அங்கே அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே முயற்சி விக்டரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வருது. ஸோ நல்ல ஒரு சிங்க் இருந்ததுனால ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒருவேளை அனிருத் அங்கேருந்து தான் எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டான் படத்தில் ஜலபுல ஜங்கு சாங்கில் இன்னா தலை அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அதெல்லாம் உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வர வர அனிருத் ஓவர் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்காரோ, ரீல்ஸுக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி சாங்ஸ் தான் அனிருத் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் டி இமான் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா என்னம்மா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற அந்த டயலாக் செம்ம ஃபேமஸா ட்ரால் மெட்டீரியலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயலாகை வச்சே ஒரு பாட்டு அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு செம்மையா இன்ஸ்டன்டா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆரோடைய டயலாக்ஸ் எல்லாம் வச்சு டண்டனகா சாங் கிரியேட் பண்ணாரு. அந்த சாங்கும் செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்த கண்ணழகி சாங்ல கவுண்டமணியோடைய டயலாக்ஸ் எல்லாம் உள்ள யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெண்ட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு முன்னாடியே யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அவர் யாரு எந்த சாங் அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இப்போ அனிருத் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி கேட்சியான லிரிக்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ள யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ரீச், இன்ஸ்டன்டான ஒரு ஹிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்புன்னெலாம் சொல்லிட முடியாது. பாட்டு நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாட்டு நல்ல ஹிட் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படத்துக்குள்ளே அந்த பாட்டு வருது அப்படிங்கும் போது அதை கரெக்டாக எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே தான். ஸோ அந்த வகையில் விடாமுயற்சியோடைய இந்த சவடிகா சாங் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்காக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதில் இந்த இருங்கபாய் அப்படிங்கிற இந்த ட்ரெண்டிங்கான வார்த்தை உள்ளே வரதெல்லாம் பெரிய இஷ்யூவாக தெரியல. ஆனால் விடாமுயற்சி மாதிரியான ஒரு படத்தில் இந்த சாங்
சாங் வருது அப்படிங்கும்போது இந்த சாங் படத்தில் எப்படி ஒட்ட போகுது, எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா விடாமுயற்சி வந்து ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இருங்க பாயை போடுங்க, முடிச்சு விட்டாங்கன்னு போடுங்க, என்ன வேணால் போடுங்க, அது பெருசாக ஒன்றும் தெரியாது, ஜாலியாக தான் வந்து இருக்கும். பட் மகிழ் திருமேனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான படத்துக்குள்ள இருங்க பாய் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் வார்த்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சவடிகா சாங் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஒரு பக்கம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலாட்டா பிளஸ் ரவுண்ட் டேபிளில் கட்சி சேர ஆசை கூட சாங்ஸை கம்போஸ் பண்ண சாய் அபியங்கர் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதிலும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த பதிலை வந்து ஃபுல்லாக போடாமல் பாதி கட் பண்ணி ஒரு சின்ன போர்ஷனாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து தாக்கப்பட்டார், அனிருத்தை வந்து இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டுட்டே வராங்க. சரி, அப்படி என்ன இவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இவர் எதுக்காக அனிருத் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு போய் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மியூசிக் பற்றி ஜென்ரலாக இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகக்கூடிய சாங்ஸாக தான் இப்போ வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இருக்குது. பழைய சாங்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் அப்படிங்கிறது இப்போ மிஸ் ஆகுது. இப்போ ஒரு பாட்டு வருதுன்னா ஆடியன்ஸ் அதை கேட்குறாங்க, ஹிட் ஆக்குறாங்க, வைப் பண்ணுறாங்க, டக்குன்னு மறந்துட்டு வேற ஒரு சாங்க்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த பாட்டை மறந்துட்டு போயிடுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காது, அது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. மேபி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இது பாசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தை சொல்லலை, ஆடியன்ஸை தான் சொல்கிறாரு. அதுவும் ஆடியன்ஸை எல்லாரையும் அவர் சொல்லலை, ரீல்ஸ் போடுறவங்கள தான் அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே அவங்கள ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஹுக்கும் போட்டு வந்து எனக்கு அந்த பாட்டு செட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டையும் என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு பாட்டு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காது, டக்கு டக்குன்னு ஃபேட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வருது. ஸோ ரீல்ஸ் போடுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ட்ரெண்டில் எந்த பாட்டு இருக்கோ அதை வச்சு தான் ரீல்ஸ் மேக் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டை வச்சு ரீல்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு பாட்டு போயிடும், இன்னொரு பாட்டு வந்துடும். ஸோ அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்லியிருக்காரே தவிர அனிருத்தை அவர் தாக்கி பேசின மாதிரி தெரியல. ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட்டை பாதியாக கட் பண்ணி போடும்போது ஒரு ஹுக்கும் போட்டு வந்து அந்த பாட்டு எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா அனிருத் வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணுறாரு போல, இப்படிலாம் பண்ணால் ஒரு பாட்டை ஹிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் பண்ணுறதா சாய் அபியங்கர் அனிருத்தை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இது ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் உண்மையிலே சாய் அபியங்கர் அப்படி சொல்லலை. இது தெரியாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து தாக்கப்பட்டார், அனிருத்தை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு, அனிருத்தை இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு போஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனி ஃபேன்ஸ்லாம் இதை பார்த்து கடுப்பாயிட்டு வந்து சாய் அபியங்கர் நீங்கள் வந்து 2 பாட்டு தான் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சா அப்படின்னு சொல்லி சாய் அபியங்கரை போட்டு ட்ரால் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வார்த்தைகளை பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுவே ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிடக்கூடாது. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஜானரில் ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஜானரில் பேக் டு பேக் நிறைய படங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் அதிகமாயிட்டே வருது. இங்கிலீஷ் டைட்டில் வச்சா பரவாயில்ல, சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் டைட்டிலாக மாற்றிக்கிட்டே வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டு, டாக்ஸிக்கு, தக் லைஃபு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் டைட்டில் வைக்கிறீங்க, கதைக்கு ஆப்டாக கொஞ்சம் டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் வந்து இருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான் இப்போ சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வேற சில கான்ட்ரவர்சிஸும் அவருக்கு இருக்கு. அவர் வந்து சாங்கை இங்கிருந்து காப்படிக்கிறாரு, அங்கிருந்து காப்படிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவடிகா சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி சாங் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு அனிருத் மேலே வைக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு, மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் எல்லா பாட்டையும் இவரே தான் பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இந்த சாங்கையும் அனிருத் தான் பாடியிருப்பார் போல அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. பட் பரவாயில்ல, அந்தோனி தாசன் அவர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஆனால் அவர் கூட சேர்ந்து அனிருத்தும் பாடியிருக்காரு. பட் பாட்டா கேட்கும்போது பெரிய அளவில் அனிருத்தோடைய வாய்ஸ் வந்து டாமினேட் ஆகலை. ஸோ அனிருத் வந்து அவரும் பாடி இன்னும் நிறைய சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும், கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து எல்லாருடைய ரிக்வஸ்ட்டாக இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.